ஹரஹர நம பார்வதிபதியே ஹரஹர மகாதேவா. திருமூலதேவனார் அருளிய திருமந்திரத்தில் தாரணை என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள். கடைவாசலை கட்டி காலை எழுப்பி இடைவாசல் நோக்கி இனிது இருத்தி மடைவாயில் கொக்கு போல் வந்து இருப்பார்க்கு உடையாமல் ஊழி இருக்கலுமாமே. பயிற்சியின் மூலமாக இந்த கடைவாசலை கட்டி காலை எழுப்பி அப்படின்னா கால்ங்கிறது காற்று, இந்த மூலாதாரத்து அந்த வழியை அடைச்சி இந்த உயிர்காற்றை எழுப்பி இடைவாசல் நோக்கி இனிது உள்இருத்தி அப்படின்னா புருவ நடுவாக இருக்கக்கூடிய அந்த இடைவாசலில் நோக்கி மடைவாயில் கொக்கு போல் வந்து இருக்கணுமா. அந்த மடையில் வரக்கூடிய மீன்களை குறி வச்சு இருக்கக்கூடிய அந்த கொக்கு மாதிரி இருக்கணும். அப்படி திருவருளை எண்ணி இந்த 5 எழுத்தையே எண்ணி வணங்கி இருப்பவர்களுக்கு ஊழினா பல கோடி ஆண்டுகள், இந்த உடல் பல ஊழி காலம் நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உயிரோடு கலந்து இருக்கக்கூடிய இந்த பிராணவாயுவை மனம் பொறி வழியாக அந்த புலன்களில் செலுத்தி அலையாமல் நிறுத்தி இந்த பிராணவாயுவை கும்பகத்தால் நிறுத்தி நிற்கும் பொழுது இந்த ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய அந்த இறைவனோட கலக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஆன்மாவுக்கு. அப்படி பிராணவாயுவை தடுத்து சிவத்தோடு கலந்து அந்த உயிரோடு இருக்கக்கூடிய இருந்தால் காலத்தத்துவம் கூட கட்டுப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுது. அடுத்த பாடல். வாய் திறவாதார் மனத்திலோர் மாடுண்டு, வாய் திறப்பாரே வழியிட்டு பாய்ச்சுவர், வாய் திறவாதார் மதியிட்டு மூட்டுவர், கோய் திறவாவிடில் கோலையும் மாமே. மாடு அப்படிங்கிறது செல்வத்தை குறிக்கும். வாய் திறவாமல் மௌனமாக இருக்கவங்க மனசில் ஒரு செல்வம் இருக்குது. அப்படி இல்லாமல் அந்த காற்றை வெளிப்படுத்தி பாய்ச்சுபவர்களுக்கு அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. வாய் திறவாதார் மதியிட்டு மூட்டுவர். அந்த மௌனமாக இருப்பவங்க சந்திர மண்டலம் வரை இந்த பிராணனை செலுத்தி மூலாதாரத்தில் இருக்கிற அந்த குண்டலினியை பிரம்மராந்திரம் என்று சொல்லக்கூட அது வரைக்கும் கொண்டு செலுத்துவாங்களாம் அந்த காற்றை. அப்படி குண்டலினி அடக்கி அந்த அடங்கியுள்ள அந்த மூலாதாரத்தை திறக்காமல் இருக்கிறவங்க அவங்க கோழைத்தனமுடையவர்கள் அப்படின்னு சொல்லுது இந்த பாடல். அடுத்த பாடல். வாழலுமாம் பலகால மனத்திடை போல்கின்ற வாயு புறம்படா பாய்ச்சுரில் 7 சாலோகம் 2 பெரு வாய்தல் பாலி பெரியதோர் பள்ளி அறையே. இந்த உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வெளியே போகக்கூடிய அந்த பிராணனை அப்படி இல்லாமல் போல்கின்ற வாயு புறம்படா பாய்ச்சுரில் அப்படி போக விடாமல் இருந்தால் அகமுகமாக செலுத்தணும். அப்படி அந்த பிராணன் அகமுகமாக செலுத்தும் பொழுது நடுநாடிகள் செலுத்தினா 7 சாலோகம் 2 பெருவாய் வாசல் அப்படின்னு காமிக்கிறார். 7 சாளரம், அதாவது ஜன்னல்னு சொல்லக்கூடியது. அந்த 7 சாளரங்களையும் 2 பெரிய வாயில்களையும் உடைய இந்த குகையில் உள்ள ஒரு பெரிய பள்ளி அறையில் பலகாலம் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சாலோகம் 7 என்ன அப்படின்னா சாலேகம், கண் 2, காது 2, மூக்கு துளை 2, வாய் 1 ஆக 7 அந்த ஜன்னல்கள். 2 பெருவாயில்ங்கிறது கருவாயும் எருவாயும் இருக்கக்கூடிய அந்த வாயில்கள். இதை இடகலை பிங்களை என்ற நாடிகளாகவும் சொல்லப்படும். இத்தனை அமைப்புகள் இருந்தும் இந்த ஆன்மா அதனை தூய்மை செய்து விளக்கேற்றி வைத்து இன்பமாக இருக்காமல் இந்த இருக்கிறதுனால அந்த பால் வீடு அப்படின்னு சொல்கிறாரு. இயமம் நியமம் பிராணாயாமம் இதன் மூலமாக இந்த உடம்பாகிய வீடை தூய்மையாக செய்து இருந்தால் தாரணையால் பலகாலம் நலம் பெற்று இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் காமிக்குது. யோக நெறியில் நிற்பவங்களுக்கு இந்த உடம்பு ஒரு பெரிய கோபுரம் போலவும் அதுக்கு அந்த ஆதாரங்கள் எல்லாம் அந்த கோபுரத்தில் உள்ள நிலைகள் போலவும் இருக்குமா. மனம் அந்த கோபுரத்தை பற்றி ஏறுவதற்கு கை கால் முதலிய உறுப்பு போல் இந்த பிராணவாயு அந்த உறுப்புகளை பற்றுக்கோடாக பிடிச்சி ஏறுறதுக்கு நூலேணி போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு.
அந்த கோபுரத்து மேலே ஏறி செல்வதற்கு நூல் ஏணி இன்றியமையாதது போல் யோகிகளுக்கு இந்த பிராணாயாமம் இன்றியமையாததாக இருக்குது. அதனால் எல்லாத்தையும் விடுத்து மூச்சு அடக்குதல் அது பொதுவாக அதில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த போல்கின்ற வாயு புறப்படா பாய்ச்சூரில் என்று இப்படி பல இடத்தும் பிராணாயாமத்தை எடுத்து சொல்லி அதனை இன்றியமையாமையை பற்றி சொல்லி வர்றாரு. இந்த பிராணாயாமம் பிரத்யாகாரம் இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு இந்த தாரணை அவங்களுக்கு எளிதாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலமாக காமிக்கிறாரு. திருச்சிற்றம்பலம்.